சரி சார். இந்த ChatGPT தான் வந்துருச்சு. ஐடி கம்பெனில எனக்கு வேலை இருக்குமா? இல்ல அந்த எல்லா கோடிங் வேலை, எல்லா வேலையும் அந்த ChatGPT பாத்துக்குமா? எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்களான்னு. ஏஐல வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் தேவை, ஓகே. அந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை, அதை இவாலுவேட் பண்ண ஒருத்தன் தேவை. அப்ப இது எல்லா ஆங்கிள்லயுமே பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன் cannot be replaced. சார் இப்போ இந்த ChatGPT யூஸ் பண்றதுனால என்ன வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்ற பயமும் சில பேருக்கு இருக்கு. ChatGPT அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம முட்டாளாயிடுவீங்க அண்ட் உங்க ஸ்கில் வந்து ஃபுல்லாவே போயிடுங்க அண்ட் கண்டிப்பா வேலை கிடைக்காது. இப்போ கோடிங் கத்துக்க ட்ரை பண்றவங்க கூட ஃபர்ஸ்ட்லாம் ஏதாச்சும் எரர் வருதுன்னா டீபக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி, இதுதான் பெரிய சேலஞ்சு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏஐயை ரொம்ப அதிகமா பயன்படுத்தாதீங்க, உங்க ஸ்கில் கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆகுன்றது தான் நிதர்சனமான ஒன்று. இந்த பிகினர்ஸ் வந்து இந்த ஐடி ஜாப்ல போறதுக்காக ChatGPT யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன? இப்போல்லாம் ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ChatGPT வந்துருச்சு, நான் ஐடி ஜாபுக்கு போறதுக்கு கோடிங் கத்துக்கணுமா, இல்ல எனக்கு ஐடி ஜாப்ல உண்மையிலே வேலை இருக்கா, இல்ல எல்லாத்தையுமே ChatGPT பண்ணிடுமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே வருது. அப்போ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ChatGPT வந்துருச்சு, எம்ப்ளாயிஸ் எல்லாருமே தூக்குறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஏஐயே இருக்கேப்பா, எதுக்குப்பா ஆள் அப்படின்ட்டு மொத்தமா ஒரு 10 ஏஐ வாங்கி போட்டு முடிச்சிடலாமா? அதெல்லாம் முடியாதுங்க. அந்த ஏஐ வந்து வாங்குறதுக்கு ஆள் தேவைங்க. அதனால வந்து நம்பர் ஆஃப் ரிசோர்ஸை குறைச்சிட்டாங்களே தவிர அது ஜீரோ ஆக்கவே முடியாதுங்க. அதனால வந்து ஏஐயால வேலை போயிடுன்றதெல்லாம் பயப்படாதீங்க. அது ரிலேட்டடா நிறைய லேர்ன் பண்ணிட்டு இன்னும் பெஸ்டா பண்ண பாருங்க. இந்த பேனிக்கான எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்றேன் நானுங்க. கவலைப்படாம இந்த ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த பாட்காஸ்ட்ங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். யா சொல்லுங்க. பாட்காஸ்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட தம்பி ரேவன் 2017 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஏர் கேப்புக்கு அப்புறம் அதுவும் நான் ஐடில இருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. நீங்க எனக்கு நான் ஐடில தான் இருக்கேன், ஐடிக்கு போக முடியுமா, இல்ல எனக்கு நிறைய ஏர் கேப் இருக்கு, என்னால ஜாப் போக முடியுமா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்னோட தம்பி தான் ஒரு எக்ஸாம்பிள். வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நேட்டிவ் தஞ்சாவூர். 2017 பாஸ்ட் அவுட் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட். மொரோவர் பார்த்தீங்கன்னா அந்த எங்கிட்ட நான் பார்த்தேன், அப்புறம் லக்கசரிங்கிட்டேன் அப்ளேஸ் ஆகிட்டேன். அப்புறம் வீட்லேயே ரொம்ப சந்தோஷமா இருந்து ரொம்ப சந்தோஷம் அப்ளேஸ் ஆனதுக்கு. இவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நானுமே வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க சார். இப்போ நிறைய பேர் கூட இருக்கவங்கள அட்வைஸ் பண்றது என்னன்னா ChatGPT இருக்கு, ChatGPT வச்சு மட்டுமே ஐடி கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது உண்மையா சார்? கண்டிப்பா உங்க கேள்விக்கான பதில் ஆமாதான் தம்பி. பட் ஆனா இன்டைரக்டா வந்து அது நிறைய உதவிகள் பண்ணுது. எப்படி அண்ணான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஜென்ரலாவே வந்து ஏஐ வந்து ஒருத்தனோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஆல்மோஸ்ட் 60-70% இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. ஓகே ஓகேவா? ChatGPT கண்டிப்பா வந்து உங்களுக்கு உதவிகள் பண்ணுதுன்றது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். சோ இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்றத லேர்ன் பண்ணிக்கிறதுங்க, ஒரு கான்செப்ட் புரியலன்னா வந்து அதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்க, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்களை ChatGPT நம்ம லைஃப்லயே இருக்குங்க. ஜாப் சர்ச் பண்றதுக்கு. ஓகே சார். சரி சார். அப்போ இந்த ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் தேடுறவங்க இந்த ChatGPT எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க சார்? சார் நான் அது முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி சொல்லிடுறேன். ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷன். நம்ம என்னதான் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணாலுமே வந்து அது ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமா இருக்கா இல்லையா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்றேனா இல்லையான்ட்டு இப்போ ரெஸ்யூம் தயாரிக்கிறதுக்கும் ரெஸ்யூம் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கும் ChatGPT பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷன் ஒரு ஏரியால ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அதுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஏப்பா நான் வந்து ஒரு 1 இயர் நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பா, எனக்கு என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்ட்டு ChatGPT கேட்கும் போது அது லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் தருதுங்க. அந்த மாதிரி அந்த 100 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா வந்து கோடிங் அசிஸ்டன்ஸுங்க. கோடிங் அசிஸ்டன்ஸ்னா வந்து சின்ன கோடிங்லாம் எப்படி எழுதுறது, ChatGPTல சிம்பிளா கோடிங் சொல்லு, நான் கத்துக்கணும், ஒரு ஸ்டாக் கியூவை கத்துக்கணும் பைத்தான்ல அப்படின்னா நிறைய வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் கோடிங் தருதுங்க. ChatGPT அட்வான்டேஜ் என்னன்னா வந்து 2-3 வகையான கோடிங் கொடுக்கும்போது நம்ம எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நாலாவது கான்செப்சுவல் லேர்னிங். கான்செப்சுவல் லேர்னிங்னா வந்து ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல, ChatGPT சிம்பிளா சொல்லி கொடு அப்படின்னா அழகா சிம்பிளா சொல்லுங்க, அது மூலமா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி சார். இந்த ChatGPT தான் வந்துருச்சு, ஐடி கம்பெனில எனக்கு வேலை இருக்குமா, இல்ல அந்த எல்லா கோடிங் வேலை எல்லா வேலையும் அந்த ChatGPT பாத்துக்குமா, எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்களான்னு கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு மித்து தாங்க. ஓகே. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து ChatGPTயால 3-4 மடங்கு உங்களுடைய அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுங்க. ஓகே. ஸோ சாட் ஜிபிடியால வந்து நமக்கு அவுட்புட் அதிகமா வர தொட்டு எல்லா கம்பெனியும் வந்து சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது, கோ பைலட், கிளவுட்னு நிறைய இருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ண சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவன் வேகமா ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்காக. ஆனா அந்த சாட் ஜிபிடியில இந்த ஏஐல வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் தேவை, அந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை, அதை இவாலுவேட் பண்ண ஒருத்தன் தேவை. அப்ப இது எல்லா ஆங்கிள்லயுமே பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன் கேனாட் பி ரீப்ளேஸ்ட். புரியுங்களா? ஓகேவா? ஆனா வந்து ஒரு 100 பேர் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 50 பேர் 40 பேர் பண்ற மாதிரி வந்துச்சுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார். சோ நாம என்ன பண்ணா வந்து அதை பார்த்து பயப்படாம அதை நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு இன்னும் பெட்டர்மெண்டா எப்படி பண்றதுன்னு திங்க் பண்ணுங்க. சரி சார். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கறத ஐடி கம்பெனிக்கு போறதுக்கு மொத்தமா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னென்ன வகையில எல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நம்ம இதோட உள்ள கொண்டு வரலாம் சார்? சரி, முன்னாடி இதை பத்தி நான் பேசி முடிச்சிட்டேங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜியா ஒருத்தர் லேர்ன் பண்றான் அப்படின்னா வந்து அவனுக்கான ரோட் மேப், ஏப்பா நான் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பரா மாறணும்னா அதுக்கான ரோட் மேப் வேணுமா, எதெல்லாம் படிக்கணும்ட்டு சாட் ஜிபிடி அது கொடுத்துரும். ரோட் மேப்பை லேர்ன் பண்ணிட்டு அடுத்த லெவல்ல கான்செப்ட்ஸ்ல ஒவ்வொரு கான்செப்டும் லேர்ன் பண்ணணுமா, கான்செப்ஷுவல் லேர்னிங்க்கு சாட் ஜிபிடி பயன்படுதுங்க. இதெல்லாம் லேர்ன் பண்ண பிறகு வந்து ப்ராக்டிக்கல் சினாரியோலாம் வேணுமா, ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் என்னெல்லாம் இருக்கு அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு அதுல இன்டர்வியூ என்னெல்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் நான் தயாரிக்கணும் அப்படின்னா ரெஸ்யூம் தயாரிச்சுக்கலாம். ஸோ எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆங்கிள்லயுமே வந்து சாட் ஜிபிடி கூட டிராவல் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அதனால இது எல்லாத்தையும் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் நீங்க பயன்படுத்தினா வந்து வேலைக்கு போறது ஈஸிங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து சாட் ஜிபிடி எல்லாமே இருந்தாலுமே மறந்துடாதீங்க, லேர்ன் பண்றதுலாம் எல்லாரும் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்காக தான் வந்து நம்ம முக்கியம். அதையும் ஆட் பண்ணா மட்டும்தான் வேல்யூங்க. சரி, சாட் ஜிபிடி வந்து ஜென்ரிக்கா சொல்லும், உனக்கு என்ன படிக்கும்னு சொல்லாது, இதுதான் பெரிய புரியுற மாதிரியும் சொல்லாது. எக்ஸாக்ட்லி. அந்த ஆங்கிள் தான் வந்து நம்மள மாதிரி கம்பெனி சொல்ல வருங்க. சோ கண்டிப்பா வந்து சாட் ஜிபிடி இருக்கு, ஏஐ எல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ப்ராக்டிகல் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு நம்மள கம்பெனி அப்ரோச் பண்றது நல்லது. ஓகே சார். சரி, இந்த பிகினர்ஸ் வந்து இந்த ஐடி ஜாப்குள்ள போறதுக்காக சாட் ஜிபிடியை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன? ஒண்ணுதாங்க, அவங்க வந்து அதையே ரொம்ப நம்பிடுறாங்க. அதுவே வந்து கோடிங் எழுதுமா நாம ஏன் எழுதணும், சோம்பேறி ஆயிடுறான். கம்பெனிக்கும் போய் நம்மளே எழுதிடலாம்னு நினைப்பாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு ஏஐ நீ எவ்வளவு அதிகமா ரிலை பண்றியோ அந்த அளவு நீ தோத்துருவ. ஓகேவா? ஏஐ பயன்படுத்திக்கோ, அதாவது ஒரு 10% உன்னோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோ. புரியுதுங்களா? ஓகேவா? நீ ஸ்கில்ல டெவலப் பண்ணி நீ புத்திசாலி ஆகிறது தான் புத்திசாலித்தனங்க. சரி சார். ஓகே சார். சார், இப்போ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்றதுனால என்ன வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்ற பயமும் சில பேருக்கு இருக்கு. அப்போ உனக்கு ஸ்கில் இல்லையா, சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றியா அந்த மாதிரி? கண்டிப்பா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ட்ரெண்டே மாறிடுச்சுங்க. சாட் ஜிபிடிக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 இருக்குங்க தம்பிகளா, தெரிஞ்சுக்குங்க. நான் இங்க ட்ரைனிங் சென்டர் நடத்துறதோட சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு 6-7 கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணான்னு கேட்பாங்க, வேலை கொடுத்துருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. வா லேப்டாப்பை கொடுத்து கோடரா அப்படின்னு கோட் அடிச்சு ப்ராஜெக்ட் அவுட் எடுத்தினாதான். ஸோ பயங்கர ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இப்ப எடுக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் இன்டர்வியூ பயங்கர டஃபா இருக்குங்க. 2-3 ரவுண்ட் வைக்கிறாங்க அதுக்கும் அவனை எடுக்கிறதுக்கு, ஃபில்டர் பண்றதுக்கு. அந்த அளவு ஸ்கில் இருந்தா மட்டும்தான் டெவலப் ஆவீங்க. சாட் ஜிபிடி அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம முட்டாள் ஆயிடுவீங்க, அண்ட் உங்க ஸ்கில் வந்து ஃபுல்லாவே போயிடுங்க, அண்ட் கண்டிப்பா வேலை கிடைக்காது. அதனால வந்து சாட் ஜிபிடியை வச்சு அதை இன்னும் நீ பெட்டர் நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். சாட் ஜிபிடி வச்சு இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க, வேலை கிடைக்க வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நான் கேட்டா அதை வச்சு உன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ. சரியா? ப்ராஜெக்ட்ல நீ சொந்தமா பண்ணு. அண்ட் பின்னாடி வந்து வேலைக்கு போன பின்னாடி வந்து சாட் ஜிபிடி கொஞ்சமா தான் பயன்படுத்தணும். எப்பவுமே ஏஐ நீ எவ்வளவு நிறைய யூஸ் பண்றியோ அவ்வளவு முன்ன முட்டாளாக்கிடும். சரி சார். ஓகே சார். இப்போ இது வந்து இதுல ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்கு. அதுல ப்ரோஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டு என்னோட கரியரையும் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லுங்க. சரி, ரொம்ப சிம்பிளுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலனா மட்டும் சாட் ஜிபிடி போங்க. மற்றபடி வந்து மேக்ஸிமம் சாட் ஜிபிடியை அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகே, சாட் ஜிபிடில இருந்து என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் நான் லேர்ன் பண்ணணும், எனக்கு ஏதோ ஒன்று கான்செப்ட் புரியல அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சு உன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ. ஒரு விஷயம் தெரியலையோ அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோ.
கேட்டுட்டு விட்டுறாத. சரிங்களா? ஓகேவா? அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்க உன் ஸ்கில் டெவலப் அதை பயன்படுத்தி ஸ்கில்ல டெவலப் பண்ணும்போது நாம எக்ஸ்பர்ட்டா மாற முடியுங்க. ஓகே. ஆமாங்க. இதே கொஸ்டின்லயே கண்டினியூ பண்றது சார். இப்போ கோடிங் கத்துக்க ட்ரை பண்றவங்க கூட ஃபர்ஸ்ட்லாம் ஏதாச்சும் எரர் வருதுன்னா டீபக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. இதுதான் பெரிய சேலஞ்சு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த டீபக்கிங் ஸ்கில் ஒரு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க தம்பி. எது தப்பு எது கரெக்ட்னு அதெல்லாம் கிடையாது. கோடை போட்டா அது சொல்ல போகுது, எரரை போட்டா அது சொல்ல போகுது அப்படின்றதுனால வந்து இவங்க வந்து அந்த பகுப்பாய்வுன்றது தெரியாம டீபக்கிங் ஸ்கில்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சுங்க. ஓகே. இந்த ஜெனரேஷனுக்கு அது கிடையவே கிடையாதுங்க. ஓகே சார். அடுத்த ஜெனரேஷன் இன்னும் மோசமா இருக்க போகுதுங்க. ஓகேவா? கண்டிப்பா வந்து ஏஐ ரொம்ப அதிகமா பயன்படுத்தாதீங்க. உங்க ஸ்கில் கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆகுன்றதா நிதர்சனமான ஒண்ணு. சரி, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டாச்சுங்க. நானும் டயர்டா இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு நம்பிக்கையோட நான் முடிக்கிறேங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கைடன்ஸ் வேணும், ஐடி ஜாப்ல போகணும்னு நினைச்சுன்னா வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ண தம்பி. நன்றி. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். இப்ப நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஒவ்வொரு ஆன்சரா பார்க்கலாம். ChatGPT யூஸ் பண்ணி ஐடி ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டைரக்டா இல்லைனாலும் அதை நீங்க ஒரு ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ChatGPT கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இல்லைங்க. நீங்க அந்த கோடிங்கை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அதை ரீப்ளேஸ் பண்ணாது. ChatGPT யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ChatGPT யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெக்ரூட்டர்ஸ் ChatGPT யூஸ் பண்ணதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை மாத்தி எழுதுறீங்க அப்படின்னா அப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஃப்ரெஷர்ஸுக்கு ChatGPTயோட பெஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்கு, இல்ல ப்ராஜெக்ட் ஐடியாஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு, கோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ChatGPT யூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க ChatGPT யூஸ் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்ட்டையும் பண்றாங்க. இன்டர்வியூவர்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை எடுப்பாங்களா? இல்ல இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த கோட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ChatGPT யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது சொன்னவங்கள தான் எடுப்பாங்க. ChatGPT யூஸ் பண்ணி இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ். இல்ல நான் சீட்டிங் மாதிரி பண்றேன் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா நோ. ChatGPT யூஸ் பண்ணி கோடிங் லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டு. ஸோ ChatGPT அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் பர்சனல் டியூட்டர் மாதிரி தாங்க. நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி டியூட்டோரியல் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தான் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதுல பண்ணக்கூடிய பிகெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் அதை டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்றீங்க, நீங்க அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கல அப்படின்னா அதுதான் நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ ஃபைனல் ட்ரூத் என்ன, ChatGPT மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பா இல்லைங்க. உங்களுக்கான ஸ்கில், ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருந்தால் தான் நீங்க ஜாப் போக முடியும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.